உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நாம் 12 ராசிக்கான ஃபெப்ரவரி மாத ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதில் நாம் இப்போ பார்க்க போகிற ராசி ரிஷபம். ஸோ காலபுருஷனுக்கு 2வது ராசி ரிஷபம், சுக்கிரனை ராசிநாதனை கொண்ட ராசி ரிஷபம். ஸோ ரொம்ப அழகியல் உணர்ச்சி உள்ள ஒரு ராசி, ரொம்ப ஒரு ரசனைத்தன்மை உள்ள ராசியும் அந்த ரிஷபம் தான். இந்த மாதம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஃபெப்ரவரி மாதத்தில் ராசிநாதன் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? 8ல் இருக்கிறாரு. யாரோட இருக்கிறாரு? செவ்வாயோடு இருக்கிறாரு. யாரோட வீட்டில் இருக்கிறாரு? குருவோட வீட்டில் இருக்கிறாரு. குரு எங்கே? 12ல். ஸோ 8-12 சம்பந்தம், விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஃபெப்ரவரி மாதம். யாருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு. அது என்ன விபரீத ராஜயோகம்? அன்எக்ஸ்பெக்டட் லக். திண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்து தான் யோகம்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம். ஸோ அந்த மாதிரி நான் உடனே உங்களுக்கு லாட்ரி விழவும் புதையல் விழவும்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுவுமே சொந்த ஜாதகத்தில் அந்த யோகம் உள்ளவங்களுக்கு வந்து கிடைக்கும். கோச்சாரத்தை வச்சுலாம் லாட்ரி விழவுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் நீங்களே எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல விஷயம், நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க இப்படி ஒரு நல்ல விஷயம் எனக்கு ஃபினான்ஷியலாக தான் மோஸ்ட்லி. ஏன்னா 8-12ங்கிறது ஒரு பணபரஸ்தானம். ஸோ பண ரீதியான ஒரு நல்ல எதிர்பாராத தன லாபம் அப்படிங்கிறத முழுக்க கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் வந்து இந்த ஃபெப்ரவரி மாதம். 12ல் உள்ள குருவுமே வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ சொத்து, சுகம், வீடு, வாசல் மூலமாகவும் நல்ல யோகங்கிறது வரப்போகுது. சுகஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறதுனால ரொம்ப சொகுசாக வாழ போகிறீங்க இந்த மாதம். நல்ல ஒரு சுகமான தூக்கம், நல்ல ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதாவது டயட் இருக்கணும், என் ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் வந்து இந்த மந்தில் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களால் நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு உங்களை அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஹேபிட்ஸும் இருக்கும், நல்ல பழக்க வழக்கங்கள், ஆட்டிடியூட் சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம குணம் இருக்க இதை நம்ம இப்படி மாற்றிக்கணும், ஒரு நல்ல குட் லைஃப் ஸ்டைலுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையுமே இந்த மாதம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ முழுக்க உங்களை இன்னும் நீங்கள் பெட்டரான பர்சனாக மாற்றிக்கிறதுக்கும் ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கும் முழுக்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஃபெப்ரவரி மாதம் ரிஷபத்துக்கு. சரி, ஒவ்வொரு செக்டாருக்காக இது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தொழில். 6ஆம் இடம், 6ஆம் அதிபதி யார்? அதே சுக்கிரன் தான், 8ல் இருக்கிறாரு. ஸோ 6-8-12 காம்பினேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு, விபரீத ராஜயோகம்னு சொல்லிட்டேன். ஸோ தொழிலில் எதிர்பாராத விதமாக நீங்கள் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்ருக்க ஒரு மாற்றம் அப்படிங்கிறத நீங்களே எதிர்பாராத விதமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். ஃபார் சேயிங், ரொம்ப நாளாக இப்போ ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நாளாக ஒரு கஃபேயும் நான் பக்கத்தில் வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அமையலைன்னா அந்த 6ஆம் இடம் சுக்கிரனும் போய் 8ல் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால யாரோ ஒரு ஃப்ரெண்டோ இன்னொரு பார்ட்னரோ வந்து வரீங்களா, நம்ம இப்படி பண்ணலாமா, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்புறமா நம்ம ஷேர்ஸை பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயம், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அவங்களே வந்து வழியை வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நீங்கள் நினச்ச விஷயத்தை செய்ய வைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஃபெப்ரவரி மாதம். ஸோ கம்யூனிகேஷனை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தொழிலில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. எக்ஸாம்பிளரி மந்த்து. இவ்வளோ தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இதில் நான் இவ்வளோ லாபம் எடுக்க போகிறேன்னு நீங்கள் நினச்சாலுமே நீங்கள் நினச்சதை விட ஒரு படி அதிகமாக தான் உங்களுக்கு லாபம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் பணத்தை நீங்கள் யார்ட்டையாவது கொடுத்துட்டு, நான் பணத்தை நம்பி கொடுத்தேன் ஆனால் எனக்கு கொடுக்கல, ஆனால் கேட்கவும் எனக்கு சங்கடமாக இருக்குது. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க பணத்தை கொடுத்தா கேட்க கூச்சப்படுவாங்க. இது வந்து ஒரு ஆட்டிடியூட். அதுக்கு என்ன ரீசன்னா, சந்திரன் அங்கே உச்சம், ராசியில் சந்திரன் உச்சம், ஆனால் ராசிக்கு சந்திரன் பாதகாதிபதி. அப்போ என்ன பண்ணோன்னா, வராதுன்னு தெரிஞ்சும் பணத்தை கொடுத்துருவோம், நமக்கே பணம் தேவைனாலும் திரும்ப கேட்க கூச்சப்படுவோம். ஸோ இது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு உதவி பண்ணுறது வந்து வேறு, பட் ஆனால் நம்ம வேணும்னே கொடுத்து ஏமாறுறதுங்கிறது வேறு. இது ஒரு வகையான ஒரு ஏமாற்றம் தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யார்ட்டையாவது கொடுத்துருந்தீங்கன்னா கூட இப்போ கேட்குறீங்க அப்படின்னா அந்த பணம் உங்கள் கைக்கு திரும்ப வந்துடுங்க. ஸோ தொழில், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மந்தில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரிங்க, நான் தொழிலெலாம் இல்லை, நான் ஒரு வேலை பார்க்குறேன் ஒரு இடத்துல, மாதம் நான் சம்பளம் வாங்கிட்டுருக்கேன், இனியும் எனக்கு தொழிலெலாம் பண்ண இஷ்டம் இல்லை, நான் வேலையில் தான் கண்டினியூ பண்ண போகிறேன், எனக்கு எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி 10ல் யார் இருக்கா? சனி இருக்கிறாரு. கும்பம், சனியுடைய ஆட்சி வீடு கும்பம். ஸோ சனி அப்படின்னாலே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, கடின உழைப்பை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி. ஏற்கனவே அங்கே உட்காந்துட்டு வேலை பழுவை ஏகத்துக்கும் உங்கள் தோளில் ஏற்றி வச்சுருக்கிறாரு. தூங்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்கீங்க. பட் 12ல் குரு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஃபுட்டை நல்ல நேரத்தில் சாப்பிட முடியுது. இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? சனியோட சூரியன் சேர போகிறாரு. சனிக்கு சுத்தமாக ஆகாத கிரகம் சூரியன். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி சூரியன். சுகஸ்தானம் முழுக்க கெடுது. இந்த சூரியனும் சனியும் 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஒரு பக்கத்தில் அதை குரு பார்த்து ஆக்டிவேட் பண்ணாலுமே
சனியும் சூரியனும் சேர்த்து அதை கெடுக்கிறாங்க. ஆனால் குரு பார்க்குறதுனால அது பாசிட்டிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களால் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்க முடியும், சுகமாக இருக்க முடியும். ஆனால் என்ன ஆகும்னா, அதே சமயம் உங்களுக்கு ஒரு வேலை நேரம்னு இருக்கும். ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா, தண்ணி குடிக்க கூட அந்த நேரத்தில் வேலை இருக்காது. நீங்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் நல்லா தூங்க முடியும். அதுக்கு காரணம் குரு. ஸோ அந்த 8 to 10 ஹவர்ஸ் ஒரு ஹெவி ரஷ் ஹவர்ஸாக இருக்கும், ஒரு பீக் ஹவர்ஸாக இருக்கும். யாரும் கால் பண்ணால் கூட உங்களுக்கு எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் போகும். சரி, இது இருந்தால் கூட அந்த 10ல் இருக்க சனி உங்களுக்கு நல்ல பேரை தான் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ அந்த சூரியன் போய் அங்கே இருக்கிறது, சூரியனுங்கிறது முதலாளி, சனிங்கிறது தொழிலாளி. சம்பளம் கொடுக்குறாருன்னா அவர் சூரியன், சம்பளம் வாங்குறாருன்னா அங்கே சனி இருக்கிறாரு. ஸோ இது ரெண்டும் ஒன்றா சேர்றது. ரெண்டுமே எதிரி கிரகம். அப்போ என்ன ஆக போகுதுன்னா, உங்களுக்கும் உங்களுடைய முதலாளி அல்லது ஓனர், உங்களோட சிஇஓ, உங்கள் எம்டி, உங்களோட மேனேஜர், இப்படிப்பட்ட நபர்களுக்குமோ கிளாஷ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிருப்தின்னு சொல்லுவோம். என்ன தான் வேலை செஞ்சாலும் அங்கே ஒரு கெட்ட பேர், அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. இதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பொட்டன்ஷியலாக நல்லா தான் வேலை செய்ய போகிறீங்க. சனி சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் அவங்களோட அதிகப்படியான எதிர்பார்ப்புலையும் தான் அவங்க உங்களை திட்ட போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு வேற்றுமையான வார்த்தையை சொல்ல போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதை மட்டும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒர்க்குமே பேர்டன் இருந்தாலும் சூப்பர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களோட ரெஸ்ட் டைமில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ அது கேரண்டிட். சரிங்க, திருமணம் பண்ணலான் இருக்கோம். திருமணம் ஆகுமா? நிச்சயமாக ஆகும். 7ஆம் அதிபதி 9ல் உச்சமாக போகிறாரு. எப்போ? February 5க்கு மேலே. ஆனால் ஜாதக பொருத்தம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே ஆங்கில புத்தாண்டு ராசி பலனில் ரிஷபத்துக்கு நோட் போட்டு எழுதிக்கோங்கன்னு நான் சொன்ன விஷயம், திருமணம் பார்க்க போகும்போது பொருத்தத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கிறது தான். அதை தான் நான் இந்த மாதத்துக்கும் சொல்கிறேன். என்ன ரீசன்னா, 7ஆம் அதிபதி 9ல் உச்சமாகறாரு. 7ஆம் அதிபதி கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவர் 9ல் போய் உச்சமாகறாருன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. நாங்கள் ஏன் ஜாதகம் பார்க்கணும்னா, ஸ்திர ராசி, 9ஆம் இடம் பாதகஸ்தானம். உங்களோட ராசி ஸ்திர ராசி, அதுக்கு 9ங்கிறது பாதகஸ்தானம். அப்போ பாதகஸ்தானத்தில் போய் 7ஆம் அதிபதி உச்சமாகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கவனம் தேவை. அப்போ 7ஆம் இடம்ங்கிறது திருமணத்தை குறிக்குது. திருமணம் நடக்கும், திருமணம் பண்ணலாம், கவனமாக பண்ணணும். கரெக்டாக அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டை விசாரிக்கணும். அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன, ஸோ எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்கிட்ட விசாரிச்சுக்கிறது, பொண்ணு பையன் கரெக்டாக பேசுகிறது, அதே மாதிரி ஜாதக பொருத்தம்ங்கிறது பார்த்து தான் திருமணம் பண்ணணும். சரிங்க, என் பையனுக்கு பொண்ணுக்கு நான் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கேன், கல்யாணம் பண்ணலான் இருக்கேன், இந்த மாதத்தில் பண்ணலாமா? பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா 5ல் கேது தான், ராகு இருந்தால் தான் ரொம்ப மோசம். கேது இருக்கிறதுனால பண்ணலாம். அதே மாதிரி 5ஆம் அதிபதியான புதனும் போய் எங்கே மாட்டுறாருன்னா அந்த 9ஆம் இடத்துல மாட்டுறாரு. ஸோ 7 5ஆம் இடம் போய் 9ல் மாட்டுது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மன வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு தர முடியும். ஆனால் சில டிசப்பாயின்மெண்ட்ஸ், மேபி இந்த எல்டர்ஸ் 2 பேருக்கு நடுவில் சில வாக்குவாதம் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பேச்சுவார்த்தை இந்த ஒரு மாதம் மட்டும் போஸ்ட்பான் பண்ணிட்டு அடுத்த மாதம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அது ஒரு நல்ல விஷயந்தான். சரி, சைல்டு பர்த்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம்? நல்லாயிருக்கு. கேது ஒரு காம்பன்சேட் பண்ணக்கூடிய கிரகம் தான். ஸோ குரு 12ல் இருக்கிறாருனாலும் அதுக்கப்புறம் ராசிக்கு வர போகிறாரு மே மந்த்துக்கு மேலே. ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஃபெப்ரவரியிலேருந்தே நல்லா தான் இருக்குது. ஸோ சைல்டு பர்த்துக்கு நல்ல மந்த்து தான். ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிங்கன்னா கூட அது ரொம்ப பாசிட்டிவாக தான் போகும். ட்ரீட்மெண்ட்டில் ப்ராக்ரெஷன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் சேயிங் தைராய்டு இருக்குன்னா தைராய்டு குறைஞ்சிருக்கு, இல்லை பிசிஓடி இருக்குன்னா அது கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஓகே, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, மென்னுக்கு கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அந்த மெடிக்கல் சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் காதில் கேட்பீங்க. ஒரு டாக்டர்கிட்ட இருந்தோ நீங்கள் எடுத்துருக்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகே ப்ராக்ரெஷன் இருக்குங்கிறத நீங்கள் காதில் கேட்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ அந்தளவுக்கு சைல்டு பர்த்துக்கு இது ஒரு நல்ல மாதம் தான், கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு நல்ல மாதம் தான். சரிங்க, ஓகே, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? எப்படி இருக்குது? 4ஆம் அதிபதி சூரியன் சனியோடு சேர்ந்துருக்கிறாரு. குருவுடைய பார்வை மட்டும்தான் ஃபேவரபுளாக இருக்குது. அந்த சூரியன் February 13க்கு மேலே மீனத்துக்கு போகிறாரு, ராகு கிட்ட போகிறாரு. அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி 12ல் போகும்போது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்குறத பற்றி யோசிக்கலாம் அட்லீஸ்ட். பட் அந்த February 13 வரைக்கும் எதையுமே வாங்கலாமான்னு யோசனை கூட மைண்டில் வரக்கூடாது. அந்தளவுக்கு ஒரு டெட்லி காம்பினேஷன் சூரியன் சனி காம்பினேஷன். தயவு செஞ்சு February 13 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. அதையும் மீறி வாங்கி தான் ஆகணும்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்ததுன்னா யார் ரிஷபராசியோ உங்கள் பேரில் வாங்காதீங்க. உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் கணவன் பேர்லையோ, உங்கள் மனைவி பேர்லையோ, உங்கள் அம்மா அப்பா பேர்லையோ, இல்லை குழந்தைங்க பேர்லையோ, 18+ குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா உங்கள் பேரில் வாங்கிக்கலாம். கூடுமான பட்சம் February 13 வரைக்கும் வாங்குறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது.
சரிங்க, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. என்ன ரீசன்? 8ஆம் இடத்துல சுக்கிரன், 12ல் வந்து குரு. கேட்கவா வேணும்? 8, 12 ரெண்டுமே சுப கிரகங்கள் இருக்கும்போது வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னா என்ன செக்டாரில் நல்லாயிருக்கு? இந்த தொழில், வேலை எல்லாமே இதுதான் உங்களுக்கும் ஆப்ட் ஆகும். ஆனால் ஒரு படி மேலே சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த மித்த செக்டாருக்கெலாம் சொன்னதை விட நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்கன்னா ஒரு படி இது எவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறேனோ அதை விட ஒரு படி பாசிட்டிவ், எவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறேனோ அதை விட ஒரு 2 படி நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். என்ன ரீசன்னா 8, 12 நல்லாயிருக்கு. உங்கள் ஊரை விட்டு நீங்கள் தள்ளி இருக்கிறீங்க. இதுவே ஒரு பெரிய பரிகாரம் தான். ஏன்னா அதை வந்து பரதேச யோகம்னு சொல்லுவாங்க. அது வந்து யோகம்னு தான் பேரே தவிர்த்து என்னதான் இருந்தாலும் ஊர் நாடை விட்டெல்லாம் தள்ளி இருக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த 5ஆம் இடத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் 8, 12 ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த பலன் கொஞ்சம் வேறுபடும். ஸோ அப்போ அந்த 12ஆம் இடத்துல வந்து ஒரு சுபகிரகம் இருக்கும்போது மித்த பரவலாக எல்லா தரப்பினருக்கும் சொன்ன பலனை விட உங்களுக்கு ஒரு படி கூடுதலாக நல்ல பலன் இருக்கும். ஸோ வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க இந்த மாதம் ரொம்பவே நல்லா தான் இருக்க போகிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, நல்லாயிருக்கும். ஏன்னா பெருசாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க போகிறதில்ல. ஏன்னா 12ல் இருக்கக்கூடியது வந்து குரு தான். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு வந்து சூரியன், சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். அதே மாதிரி சில நேரம் வந்து மேலோட்டமாக ரீட் பண்ணிவிட்டு எல்லாம் படிச்சிட்டோன்னு நம்மளே மைண்டில் ஏற்றிடுவோம். அந்த மாதிரியான டெண்டன்சியை தான் இந்த சனியும் சூரியனும் கொடுப்பாங்க. சும்மா 4 வார்த்தை ரீட் பண்ணுவோம். சும்மா ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸ் தான் எடுத்திருப்போம். பட் ஆனால் எல்லாம் படிச்சிட்டோன்னு நமக்கே ஒரு எண்ணம் வந்துடும். அது மட்டும் வேண்டாம். கொஞ்சம் ஆழமாக படிங்க, டீட்டெயிலாக ரீட் பண்ணி படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க. பெரிய ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது. அகெயின் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா 12ல் இருக்கக்கூடிய குரு வந்து சப்போர்ட் பண்ணார். 4ஆம் இடம் வந்து கல்வி ஸ்தானம், அதை குரு பார்க்குறதுனால நல்லாவே படிக்கிறீங்க. ஆனால் இந்த கிராஸ்பிங் பவர் மட்டும் கொஞ்சம் அதிகமாகணும். மேலோட்டமாக ரீட் பண்ணக்கூடாது, இன்டெப்த்தாக படிக்கணும். ஏன்னா எதையுமே மேலோட்டமாக நுனிப்புல் மேஞ்ச மாதிரி செய்ய வைக்கக்கூடிய கிரகம் சனி. சூரியனையும் அவருக்கு எடுத்திருக்காரு. அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். மே வரைக்கும் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்க, எங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்ரன் தான் 8ல் இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி 6க்கு 3ல் மறைஞ்சிருக்காரு. ஸோ மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஸ்வீட்ஸ் எடுத்துக்க வேண்டாம், லேட் நைட்டில் சாப்பிட வேண்டாம். இதை மட்டும் பண்ணாலே போதும். ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கிறதே ஒரு பெரிய மெடிசன் தான். ஸோ முதல்ல ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி கணவன் மனைவியோட உறவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி போய் 9ல் உட்காந்துருக்காங்க. ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ டாமினேட் பண்ணுவாங்க. பட் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்பீங்க. ஸோ அதுதான் லவ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப லவ்லியான ஒரு மந்த்து தான் ஃபெப்ரவரி மந்த்து. உண்மையிலே ரிஷபத்துக்கு இது ஒரு வேலண்டைன் மந்த்துன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்க போகுது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் தான், கோச்சார பலன் தான். உங்களோட முழு என்டையர் ஜாதகமும் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ நான் சின்ன ஈஸியஸ்ட் லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வந்திருக்குன்னு என்னோடய கிளைண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அதே மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயம் உங்கள் லைஃப்லேயும் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ரிஷபம். நன்றி, வணக்கம்.